ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ஸ்ரீ சாயிபாபாவுடைய ஒரு அத்தியந்த பக்தையான சந்திரபாய் போர்கருடைய அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். சந்திரபாய் போர்கர், அவருடைய கணவர் பேரு ராமச்சந்திர போர்கர். அவர் பண்டரிபுரத்தில் ஒரு என்ஜினியராக ஒரு பிரிட்ஜ் சம்பந்தமான வேலையில் ஈடுபட்டிருந்தாரு. அதனால இவங்க ஷிரடியில் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீ சாய்பாபா சொல்றாரு, கிளம்பு, நீ இப்போ உடனே பண்டரிபுரத்துக்கு போகணும், நீ அங்கே போ, நானும் உன்னோடையே வரேன், எனக்கு அங்கே வரதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா சொல்லி இவங்களை உடனடியாக அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. இவங்களும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 மகளிரை கூட்டிட்டு இவங்க அங்கேருந்து பண்டரிபுரத்துக்கு போகிறாங்க. பண்டரிபுரத்துக்கு போனால் அங்கே இவங்க கணவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு போகிறாங்க. போனால் அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பாம்பே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி இவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்மளை வான்னு சொல்லி கூப்பிடாமையே இவரே பாம்பேக்கு போயிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இங்கேருந்து எப்படி பாம்பே போகிறது அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பம், துக்கம், ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டு அப்படியே மன வேதனையோடு அங்கே ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ இவங்க முன்னாடி ஒரு ஃபக்கீர் தோன்றி என்னம்மா, ஏன் இவ்வளவு கவலையோடு இங்கே நின்றுட்டுருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஆனால் இவங்களுக்கு அந்த ஃபக்கீருக்கு பதில் சொல்கிற மனசு இல்லை. அதனால ஏற்கனவே இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சி போய் ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்காங்க இல்லையா. அதனால இவங்க யார்கிட்டையும் பேச விரும்பாமல் அப்படியே பேசாமல் இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபக்கீரே சொல்கிறாரு, உன் கணவரை நினச்சி தானே இப்போ நீ மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவர் டோண்டில் இருக்காரு, நீ டோண்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அம்மா கோவத்தோடு அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் எப்படி டோண்டுக்கு போக முடியும், அங்கே போகிறதுக்கான அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் 3 பேர் இருக்கோம், எனக்கு குருட்வாடிக்கு போகிற அளவுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பாகவும் கோவமாகவும் அந்த ஃபக்கீர்கிட்ட பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபக்கீர் உடனடியாக தன்னோட பாக்கெட்ல இருந்து 3 டோண்டுக்கு டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு இந்த டிக்கெட் இருக்குது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு 3 பேரும் டோண்ட் ரயில்வே நிலையத்தை நோக்கி போகிறாங்க. அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி டோண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெயின் ஏறி அங்கே டோண்டை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்க அதே தருணத்தில் இவங்க கணவர் டோண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் டீ குடிச்சிட்டு அங்கே இருக்க பெஞ்சில் அப்படியே கொஞ்சம் தூக்க கலக்கத்துலையா இல்லை மயக்கத்திலோடைய அப்படியே அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவர் முன்னாடி ஒரு ஃபக்கீர் தோன்றி, நீ ஏன் என் குழந்தைய இந்த மாதிரி அவஸ்தைப்பட விட்டுட்டு நீ இங்கே வந்த, நீ பண்ணது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னோட குழந்தை டோண்ட் ரயில் நிலையத்துக்கு வரப்போறா, அவன் இந்த கேரேஜில் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரேஜ் நம்பரையும் சொல்லிட்டு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே இவர் எப்படி ஒரு மாதிரி தூக்க கலக்கம் மயக்கத்தில் இருந்தவர் டக்குன்னு கண்ணை முழிச்சு, யார் அது, என்ன கேள்வி கேட்குறது, யார் இங்கே என்கிட்ட இப்படியெல்லாம் திட்டுறது என்ன அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த கேரேஜ் நம்பர் மட்டும் இவருக்கு கிளியராக ஞாபகத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக ட்ரெயினும் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது. சரி, நான் அந்த கேரேஜ் நம்பருக்கு போயிட்டு அவர் அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர்கிட்ட போய் நிற்கிறாரு. கரெக்டாக இவங்க மனைவி இன்னும் 2 பேரோட இறங்குறாங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது இவருக்கு. அது எப்படி இது, யாரோ ஒரு ஃபக்கீர் நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டாரு, நம்மளை திட்டினாரு, நமக்கு சரியாக ஒரு தகவலை கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த தகவல் படி நம்ம ஒய்ஃபும் இங்கே இதே ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட் நம்பரில் இறங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே அவங்க மனைவி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபக்கீர் என் முன்னாடி தோன்றி இப்படியெல்லாம் சொன்னார், நீ ஸ்ரீ சாயிபாபான்னு சொல்லிட்டு ஷிரடியில் போய் யாரையோ தரிசனம் பண்ணுவியே, அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் காமி, ஏன்னா என்னோட காட்சியில் இல்லை எனக்கு முன்னாடி தோன்றின அந்த ஃபக்கீர் தானா இவருன்னு சொல்லி நான் ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சந்திரபாய் போர்கரும் தன்னுடைய கணவருக்கு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா இவர் முன்னாடி தோன்றி இவர்கிட்ட பேசின அதே ஃபக்கீரோடைய ரூபம்தான் அந்த திருவுருவ படத்தில் இருக்குது. இந்த மாதிரி ராமச்சந்திர போர்கருக்கு ஒரு அனுபவத்தை ஸ்ரீ சாயிபாபா கொடுக்குறாரு.
சந்திரபாய் போர்கர் வந்து ஷீரடியில் ஒரு தடவை குரு பௌர்ணிமாவில் நேரத்தில் இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ரீ சாயிபாபா வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீ போயிட்டு உபாசனி மகாராஜ போய் நீ வந்து பூஜை பண்ணு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பூஜை திரவியங்கள்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரபாய் போர்கரை பொறுத்த வரைக்கும் உபாசனி மகாராஜ ஒரு குரு பந்துவாக தான் அவங்க வந்து இவ்வளோ நாளாக கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் ஸ்ரீ சாயிபாபா வந்து நீ போயிட்டு அவருக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னதுனால அவருடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் இவங்களும் போயிட்டு உபாசனி மகாராஜ் கிட்ட ஸ்ரீ சாயிபாபா உங்களுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணும்படி என்கிட்ட அறிவுறுத்தி இருக்காரு, அதுக்காக நான் பூஜை சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அலோ பண்ணுங்கன்னு அவரும் அலோ பண்ணாராம். அது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த உறவு வந்து ஒரு நல்ல குரு பந்துக்களுக்கு இடையே இருந்த உறவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீரடியில் நிறைய பேர் வந்து அவர் மேலே ஒரு பகை உணர்ச்சியை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு அவர் மீது அந்த மாதிரி எந்த பகை உணர்வும் கிடையாது. ஸ்ரீ சாயிபாபா எப்போவுமே சொல்லியிருக்காரு, யாரை பார்த்தும் பொறாமவே கொள்ளக்கூடாது, அதே மாதிரி யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் வந்து அந்த ஒரு பகை உணர்ச்சியையோ இல்லை ஒரு கசப்பு தன்மையோ நம்ம வந்து ஏற்படுத்திக்கவே கூடாது. யாராவது நம்ம மீள வந்து அந்த மாதிரி ஒரு கசப்பு தன்மையையோ பகை உணர்ச்சியோ காமிச்சாலும் நம்ம பேசாமல் நாம ஜபம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா அறிவுறுத்தியிருக்காரு. நான் அந்த அறிவுரைப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து இவங்க வந்து உபாசனி மகாராஜ் கிட்ட காமிச்ச அந்த குரு பந்துங்கிற அந்த உறவை வந்து தவறாகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 வருடங்கள் முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது 1936ஆம் வருடம் தான் இவங்க நம்ம நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இந்த பேட்டியை கொடுக்குறாங்க. அதுலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து சக்கோரிக்கு போயிருக்காங்க. சக்கோரிக்கு எதுக்கு போனாங்கன்னா, அங்கே பஞ்சகன்யா அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் மாதிரி உபாசனி மகாராஜ் சக்கோரி ஆசிரமத்தில் நிறுவியிருக்காரு. அதை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காகவும் அதுக்கான சில உதவிகளை புரியறதுக்காகவும் இந்த அம்மையார் வந்து சக்கோரிக்கு போனாங்களாம். இது சம்பந்தமாக வந்து உபாசனி மகாராஜ் கிட்ட தனிமையில் பேசணும்னு அவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கும் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்காகவும். ஆனால் இவங்க வந்து அவரோட தனியாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுனால இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரபாய் போர்கர் அம்மையாருடைய மற்ற அனுபவங்களை தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.